ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா. வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல சத்தான கீரை வடை தான் செய்ய போகிறோம். இது கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கீரை வடைக்கு தேவையான பருப்பு ஊற வச்சிடலாம். வெள்ளை முழு உளுந்து 200 கிராம் வச்சுருக்கேன். 50 கிராம் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கழுவிக்கலாம். இப்போ 2 பருப்பையும் ஒரே பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. இதை 2 வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் 2 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஊற வச்ச பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை ஃபுல்லாக தண்ணியை வடிகட்டிட்டு நான் கிரைண்டரில் அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் பருப்பு ஊற வைக்கும் போதே ஐஸ் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி இல்லாமல் அரைக்கணும். இப்போ நம்ம பருப்பு எல்லாம் தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வடிகட்டிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. எல்லா பருப்பையும் சேர்த்துக்குங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் இப்படி தான் தண்ணி இல்லாமல் அரைக்கணும். பருப்பு ஊற வைக்கும்போது ஐஸ் வாட்டரில் ஊற வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு அரைக்கும்போது உங்களுக்கு மிக்சியில் சூடு ஏறாமல் இருக்கும். நல்லா மையாக அரைக்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இது மாதிரி கையை வச்சு தள்ளி தள்ளி விட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ மாவு எல்லாத்தையும் கிரைண்டர்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த அரைக்கீரைக்கு பதிலாக சிறுகீரை, பாலக்கீரை, எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் உள்ள கீரை. கீரையிலையும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது பெரிய கட்டுலேயே அரை கட்டு நான் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன கட்டாக இருந்தால் 1 கட்டு கீரை அப்படியே சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்குங்க. வடை தட்டி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்குங்க. இந்த கவருக்கு பதிலாக வாழை இலை இருந்தால் கூட நீங்கள் வாழை இலை எடுத்துக்குங்க. வடை தட்டுறதுக்கு முன்னாடி இந்த கவர் மேலே தண்ணி தொட்டு தடவிடுங்க. வடை தட்டிட்டு நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். அதுக்கு தான் தண்ணி தடவணும். இந்த சைஸுக்கு ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டிக்குங்க. தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதான். எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் அடுப்பு பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே மிதமான தீயில் வச்சுருங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அதிக சூட்டில் வச்சிடக்கூடாது. உள்ளே வேகாமல் போயிடும். போட்ட உடனே திருப்பாமல் இது மாதிரி பாதி வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். அடுப்பை மீடியமான தீயில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் வடை உள்ளே நல்லா வெந்து வரும். ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். பாருங்கள், வடை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த கலர் வந்தோடனே நீங்கள் வடையை எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.